அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இந்த வெற்றி நிச்சயம் என்ற இந்த நிகழ்விலே இன்றைக்கு நாம் கணிதத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த கணிதத்திலே எளிமையாக மதிப்பெண் பெறுவது எப்படி, 100க்கு 100 மதிப்பெண்கள் பெறுவது எப்படி, ஒரு 180க்கு மேல மதிப்பெண் பெறுவது எப்படி என்பதை பற்றி நாம் இன்று அலச இருக்கிறோம். இங்க 3 விதமான கருத்துக்களை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். ஒன்று, நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, கணிதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, சிறிய சிறிய தவறுகளை களைந்து கொள்ள வேண்டும். இந்த 3ம் இருந்தால் கணிதத்திலே அதிக மதிப்பெண் பெறலாம். நாம் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், எனக்கு பாஸ் செய்தால் போதும், தேர்ச்சி பெற்றால் போதும் என்று நினைக்கின்ற மாணவர்கள் 1 மதிப்பெண் வினாக்களை மட்டும் படித்து 30 மதிப்பெண்கள் இருக்கிறது. அதற்கு பிறகு உங்களுக்கு ஏதாவது 2 சாப்டர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெக்டர்ஸ் இருக்குது, 2 10 மார்க் இருக்குது. பகுமுறை வடிவகணிதம் இருக்குது, 3 10 மார்க் இருக்குது. அப்போ 2, 3, 5 10 மார்க், இது ஒரு 30 மார்க் போதும் சார். எனக்கு அதிக மதிப்பெண் தேவை என்று வருகின்ற போதுதான் நமக்கு சிலவற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக புத்தகத்துக்கு பின்பகுதியில் 271 கொஸ்டின் இருக்குது, கேள்விகள். 1 மதிப்பெண் வினாக்கள் இருக்கிறது. அந்த 1 மதிப்பெண் வினாக்களுக்கு 30 மதிப்பெண்கள் பெறலாம். இது பயிற்சியினாலே பெற்றுக்கொள்ளலாம், அல்லது அந்த கேள்விகளை எல்லாம் தனியாக ஜெராக்ஸ் எடுத்து பயிற்சி ஒவ்வொன்றாக எழுதி பார்த்துக் கொள்ளலாம். இப்ப கேள்விகள் என்று 10 மதிப்பெண்கள் கேள்விகள் என்று வருகின்ற பொழுது நாம் சிலவற்றை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம இப்போ ஒரு 10 மதிப்பெண் கேள்விகள் என்றால் முதலில் படிக்க வேண்டும். 10 மதிப்பெண்ல முதல்ல படித்து புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக சாப்டர் 1ல தீர்க்க என்று சொன்னால் அது அணிக்கோவை முறையில தீர்க்க வேண்டுமா, நிரல் அணிகளை கொண்டு தீர்க்க வேண்டுமா, நேர்மாறு அணி மூலம் தீர்க்க வேண்டுமா, அல்லது தர மூலம் தீர்க்க வேண்டுமா என்று அதில் தரப்பட்டு இருக்கும். அப்படி இல்லாமல் அணிக்கோவை முறையிலே அல்லது அணிகள் முறையிலே தீர்க்க என்று சொல்லி நாம் அணிக்கோவை முறையிலேயோ அல்லது நேர்மாறு முறை அணிக்கோவை முறையிலேயோ அல்லது தரமுறையிலே தீர்க்கப்பட்டால் அதற்கு மதிப்பெண் வழங்கப்பட மாட்டாது. எனவே கேள்விகளை புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு பதில்களை எழுத வேண்டும். 2வது சாப்டர்னு சொல்லும் போது 2.8 அதுல கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா 1 புள்ளி 2 வெக்டர், 2 புள்ளி 1 வெக்டர், 3 புள்ளி. இதுதான் இதை கொண்டு தளத்தினுடைய சமன்பாடு கண்டுபிடிக்க அப்படின்னு இருக்கும். நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய என்ன கொடுத்திருக்கிறாங்க, 1 புள்ளி 2 வெக்டர் கொடுத்திருக்கிறாங்களா, 2 புள்ளி 1 வெக்டர் கொடுத்திருக்கிறாங்களா, இல்ல 3 புள்ளிகள் கொடுத்திருக்கிறாங்களான்னு தெரிந்து கொண்டு அதற்கு பிறகுதான் நீங்க அப்ளை பண்ணணும். நான் பார்த்திருக்கிற இந்த 10 மதிப்பெண் வினாக்களிலே சில எழுதும் போது என்ன செய்கிறார்கள் என்றால் தவறுகள் எழுதுகிறார்கள், தவறாக எழுதுகிறார்கள். அதனால சின்ன சின்ன தவறுகள் தான், அதனால டைமும் போயிடுது. அதற்கு அடுத்தது நமக்கு அதனாலே அந்த டைம் போகிறதுனால என்ன ஆகுதுன்னா நமக்கு ரிஸ்க் ஜாஸ்தி ஆகுது. அந்த பிரஷர்லயே மற்றவற்றை நாம் மறந்துவிடக்கூடிய நிலைமைகள் ஏற்படலாம். அதனால 10 மதிப்பெண்கள் ரிஸ்க் எடுக்காம அழகா எது தெரியுமோ, எது கான்பிடண்டா தெரியுமோ அதை தொடுவதுதான் நல்லது இந்த 10 மதிப்பெண் வினாக்களிலே. இன்னும் கூட நாம போகும்போது சிலவற்றை நம்ம பார்க்கின்ற பொழுது இந்த 10 மதிப்பெண் வினாக்களிலே 2 முக்கியமாக நாம கருத வேண்டும். ஒன்னு கிரியேட்டட் கொஸ்டின்ஸ் ஒன்னு இருக்குது, இன்னும் ஒன்னு என்ன அப்படின்னா கம்பல்சரி கொஸ்டின் அப்படின்னு ஒன்னு இருக்குது. நாம எல்லாருமே நான் பார்க்கின்ற பொழுது இந்த 10 மதிப்பெண் வினாக்கள் எல்லாருமே எழுதுறாங்க. கிரியேட்டட்னு வரும்போது கொஞ்சம் இது ட்விஸ்ட் பண்றாங்களே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தான் நமக்கு வருகிறத வழி அதுல இருக்கிற ஈஸினஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும், எளிமையா இருக்கும் அப்படின்றது யாரும் புரிந்து கொள்ள மாட்டார். ஆக எனவே இந்த கிரியேட்டட் கொஸ்டின்ஸ்ல நாம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அந்த கான்சென்ட்ரேட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எதை வேணாலும் எடுத்துங்க. வெக்டர்ஸ்ல போன முறை என்ன சொல்லி இருக்கிறாங்க, போன முறை ஒரு கொஸ்டின் வந்திருக்குது. அதுல 1 புள்ளி, 1 கோடு, ஒரு தளம், 3ஐயும் கொடுத்துட்டு தளத்தினுடைய சமன்பாடு கண்டுபிடிங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்திருக்குது. நம்ம 3 புள்ளிகள் அல்லது 1 புள்ளி 2 வெக்டர் என்பதை சரியாக புரிந்து கொண்டால் அது ஈஸியா இருக்கும். இன்னும் கூட கலப்பெண்கள்ல போகும்போது ரியல் பார்ட் ஆஃப்னு ஒரு கொஸ்டின்ல ஈக்குவல் டு 0ன்னு வச்சு கொடுத்திருப்பாங்க. அது நமக்கு தெரியும், நமக்கு போடுவதற்கு தெரியும். அப்ப போடும்போது அதை ஈஸியா நமக்கு எளிமையா நாம அதுக்கு தகுந்தபடி மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னும் சில பேர் எதுல தவறு பண்றாங்கன்னா
ஒரு கொஸ்டின் வந்திருக்குது கிரியேட்டட் கொஸ்டின்ஸ்ல. இந்த பகுமறை வடிகணிதத்துல ஒரு பரவளையனுடைய பரவளையத்தினுடைய முனை, இயக்குவரை, மையம் இவற்றை காண்க அப்படின்னு இருக்குது. அதே போல நீள்வட்டம் காண்க, அல்லது அடுத்தது அதிபர வளையத்தினுடைய மையம், இயக்குவரை எல்லாம் காண்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஆனா நம்ம மாணவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அதை எழுதுகின்ற பொழுது அந்த சமன்பாடை சால்வ் பண்ணிட்டு அந்த வடிவத்தில் எடுத்துக்கிட்டு வரணும். பரவளையம் வடிவத்தில் எடுத்துக்கிட்டு வரணும், அல்லது நீள்வட்டம் வடிவில் எடுத்துக்கிட்டு வரணும். பரவளையத்துல 4 டைப் இருக்குது, நீள்வட்டத்துல 2 டைப் இருக்குது, அதிபர வளையத்துல 2 டைப் இருக்குது. இந்த டைப்ல எந்த டைப்னு சொல்லிட்டு எழுதுவதிலே தவறு ஏற்பட்டால் கணக்கே சுத்தமா எல்லாமே தவறாக போய்விடும். அதனால ஒரு கணக்கை நீங்கள் அணுகுகிறீர்கள் என்றால் அது எதுல இருக்குது அப்படின்றத, எந்த டைப்ல இருக்குதுன்னு நுணுகி ஆராய வேண்டும். அதுல ஸ்கொயர் கம்ப்ளீட்டிங் மெத்தட்ல போடும்போது அந்த டைப்ல எடுத்துக்கிட்டு வரும்போது சில நேரத்துல பிளஸ் மைனஸ்னு வந்துடுது. அப்ப அந்த பிளஸ் மைனஸ்ல தவறு வரும்போது எல்லாமே மாறிடும். அதனால சரியாக செய்யணும். அதே போல இங்க நமக்கு கடைசியில நிகழ்தகவு பரவல்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அந்த மியூ, சிக்மா இது போல ஒரு கணக்குல e⁻x² - x²+2x அப்படின்ற ஒரு கணக்குல அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை மட்டும் மாற்றி ஒரு கொஸ்டினை கேட்பாங்க. அதே போல இந்த தொகை நுண் கணிதத்துல ஏரியாவை பத்தி கேட்கறாங்க. தொகை நுண் கணிதத்துல 2 வளைவரை y² = x, x² = y கொடுத்துட்டு வளைவரை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப இப்படி கிரியேட்டட் கொஸ்டின்ஸே இப்படி இருக்கும்போது, கிரியேட்டட் கொஸ்டின்ஸ் உண்மையிலேயே கொஞ்சம் புரிந்து கொண்டால் நிச்சயமாக அது எளிதாக அட்டன் பண்ணலாம். அது எளிதாக இருக்கிறது. அதனால கொஸ்டினை பார்த்த உடனே இது வெளியில இருந்து கிரியேட்டட் கஷ்டமா இருக்குது, ரொம்ப கடினமாக இருக்கிறது என்று யாருமே, ரொம்ப கடினமாக, கணக்குன்னா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அப்ப நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா அது உண்மையிலேயே கடின பகுதி இல்லாமல் மிகவும் எளிதாக நாம செய்யலாம். இப்பொழுது 6 மதிப்பெண் வினாக்களை பற்றி நாம பேசணும், பார்க்க வேண்டும். 6 மதிப்பெண் வினாக்களிலே ஒவ்வொரு சாப்டர்ல இருந்து எத்தனை கேள்விகள் என்று இருக்கிறது. 6 மதிப்பெண் வினாக்களிலே ஒரு 1வது சாப்டர் அணிகள்ல 2 6 மார்க், 2வது சாப்டர்ல 2 6 மார்க், 3வது சாப்டர்ல 2 6 மார்க், 5வது சாப்டர்ல 2, 9வது சாப்டர்ல 2, அடுத்தது 10வது சாப்டர்ல 2. அப்ப 10 வினாக்கள் இதுலயே வந்துடும். அப்ப நாம தேர்ந்தெடுக்கின்ற பொழுது நமக்கு எது ஈஸியோ அதை தேர்ந்தெடுத்து நாம இந்த 6 மதிப்பெண்களை நாம் பதில் எழுத வேண்டும். இதுல இன்னொன்னு நாம நினைச்சுக்கிறோம், இந்த சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, சப்டிவிஷன்லாம் இருக்குது. வெக்டர்ஸ்ல சப்டிவிஷன் வருது, வகை நுண் கணிதம் 1ல சப்டிவிஷன் வருது, அடுத்தது தொகை நுண் கணிதத்திலையும் ஒரு சப்டிவிஷன்ஸ் வருது. அப்ப சப்டிவிஷன்ஸ் சம்ஸ்ல 2 சப்டிவிஷன் இருக்குதுன்னா ஒரு பார்ட் தெரியுது, இன்னொரு பார்ட் தெரியாத நிறைய மாணவர்கள் தவறாகவே எழுதுகிறார்கள். அப்போ 6 மதிப்பெண் வினாக்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது நிறைய மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கடினமான கேள்வியை தேர்ந்தெடுத்து அதற்கு அதை எழுதினால் நல்ல மதிப்பெண் அளிப்பார்கள் என்ற ஒரு தவறான ஒரு உதாரணம் நம்ம மாணவர்கள் மனதிலே பதிந்து இருக்கிறது. அப்படி அல்ல. மிக எளிதாக எந்த கேள்வியாக இருந்தாலும் மிக எளிதான கணக்கை எடுத்துக்கொண்டு நீங்கள் செய்யும் போதுதான் அதற்கு மதிப்பெண்கள் இருக்கும். எல்லாத்துக்குமே சமமான மதிப்பெண்கள் தான். ரொம்ப ரிஸ்கான சம்முக்கு அதிக மதிப்பெண், ரொம்ப ஈஸியா இருக்கிற சம்முக்கு குறைவான மதிப்பெண் என்பதெல்லாம் கிடையாது. நீங்கள் இந்த கீயை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஆக நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, எது நன்றாக தெரிகிறதோ அதுல பார்க்கணும். அதுலயும் ஒரு கிரியேட்டட் சம்ஸ் இருக்குது. இதுல பார்க்கும்போது அணிகள்ல கிரியேட்டட் சம்ஸ் நிறைய கேட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, A இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸ் ஹோல் பவர் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு ஒன்னு இருக்குது. அதுல A மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இதை நிரூபிக்க, இதை வெரிஃபை பண்ணு அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கலாம். இல்ல டிட்டர்மினன்ட் மெத்தட்ல 2x2 மேட்ரிசஸ் கொடுத்துட்டு டிட்டர்மினன்ட் மெத்தட்ல ஃபைண்ட் த வேல்யூஸ் கேட்கலாம். இல்ல 3x3 மேட்ரிக்ஸ்ல இதை சால்வ் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்னு கேட்கலாம். ஆக எல்லாமே இந்த டிட்டர்மினன்ட் மேட்ரிக்ஸ்ல, இன்னும் கேட்டா ஃபைண்ட் த ரேங்க்னு 1/4ன்னு போட்டுட்டு ஒரு மேட்ரிசஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த மேட்ரிசஸ்ல ரேங்க் கண்டுபிடி அப்படின்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு எளிதான ஒரு கீ பாயிண்ட் தான் இருக்கும். அந்த கீ பாயிண்ட் தெரிஞ்சுட்டு தான் செம்ம ஈஸியா போட்டுடலாம். அடுத்தது நம்ம வெக்டார்ஸ்ல பார்க்கும்போது நமக்கு வெக்டார்ஸ் ஆல்ரெடி டன்மார்க்ல நிறைய கொடுத்துருக்காங்க. அதனால நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா, கலப்பெண்கள்ல
6 மதிப்பெண் வினாக்களை கொஞ்சம் கிரியேட்டட் கொஸ்டின்ஸ் ஈஸியா கேட்டிருக்கிறாங்க. எப்படின்னா லோக்கஸ் ஆஃப் எ பாயிண்ட்னு ஒன்னு இருக்குது. அந்த லோக்கஸ் ஆஃப் எ பாயிண்ட் z - 2i = z + 3i அப்படின்னு ஒரு கொஸ்டினை கொடுத்து கேட்டிருக்கிறாங்க. இன்னொரு கொஸ்டின்ஸ் என்ன இருக்குதுன்னா 1 + i இது வந்து ஒரு ரூட்னா இன்னொரு ரூட் என்ன, மற்ற மதிப்பெண்களை மற்ற மூலங்களை காண்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு மூலம் கொடுத்துட்டு மற்ற மூலங்களை காண்கன்றது ஈஸியான இதுல கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா தொகை நுண்கணிதம் நமக்கு வந்து ஒரு சப்டிவிஷன்ஸ் வந்துருது. கடைசியில தனிநிலை கணக்கியல்ல குலமா சின்ன கணக்கு, ஒரு சிறிய கணக்கு z டிஃபரன்ஸ் 0,5 இது ஒரு குலமா என நிரூபி அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஆக அது அடுத்தது என்னன்னா வரிசையை காண்க அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. எல்லாமே கிரியேட்டட் கொஸ்டின்ஸ். எல்லாமே நாம வந்து கொஞ்சம் மூளையை பயன்படுத்திட்டோம்னா நமக்கு ஈஸியா அதை அப்ரோச் பண்ணிடலாம். நாம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். ஆக ஒரு கணக்க அல்லது 6 மதிப்பெண் வினாவையோ அடுத்தது 10 மதிப்பெண் வினாவையோ நாம் அணுகுகிறோம்னா முதலிலே நமக்கு தெரிந்தது இந்த அப்ரோச்ன்றது ரொம்ப முக்கியமானது. முதல்ல கணக்கு என்ன கொடுத்திருக்கிறாங்க, என்ன நீங்க சால்வ் பண்ண போறீங்க, அதுக்கு என்ன ஃபார்முலாவை அப்ளை பண்ண போறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சில மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு அப்ளை பண்ணும்போது சூத்திரத்தை எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை அப்ளை ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதும்போது நமக்கு மார்க் குறையாது. சில மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா சூத்திரத்தை எழுதாம டைரக்டா அப்ளை பண்றாங்க. அப்ப டைரக்டா அப்ளை பண்ணும்போது அதுல மார்க் வந்து அத சில தவறுகள்னால கீழே இருக்கிற எல்லா மதிப்பெண்களும் போயிடும். ஒரே ஒரு இது என்னன்னா தொகை காண்கள்ல வால்யூம் கண்டுபிடிக்கிறது. கன அளவு காண்க அப்படின்னா பை இன்டகிரல் a to b y² dx ஃபார்முலா. இந்த பையை விட்டுட்டு அப்படியே எழுதி இருக்கிறாங்க, 3 மதிப்பெண் போயிடுது. அப்போ 100க்கு 100 200க்கு 200 எடுக்கின்ற மாணவர்கள் எல்லாம் இந்த சூத்திரத்துல ஸ்டெப் பை ஸ்டெப் போகும்போதுதான் ஈஸியா இருக்கும். அப்படியே டைரக்டா அப்ளை பண்றத தயவு செய்து தவிர்த்து விட வேண்டும். இன்னொன்னு என்ன அப்படின்னா நாம் எல்லாம் எழுதுகின்ற பொழுது கடைசியில இந்த நம்ம கணிதத்திலே முக்கியமானது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா நமக்கு கொடுத்திருக்கிறது கடைசியில போட்டுக்கிட்டே வரும். கடைசியில ஆன்சரை எடுத்து எழுதுவது கம்பல்சரியா வைத்துக் கொள்ள வேண்டும். மாணவர்கள் இந்த கணக்கில் இதை நிச்சயமாக பின்பற்ற வேண்டும். ஆன்சரை எடுத்து எழுதணும். இப்படி எழுதுகின்ற பொழுதுதான் நமக்கு வந்து தெளிவா ஒரு ஆன்சர் கிடைக்கின்ற போதுதான் அது நம்ம மனசுல இருந்தாலும் சரி அல்லது எழுதுகின்ற போதுதான் அதுக்குன்னு ஒரு கீ மார்க் இருக்கும். ஆக நாம் கணக்கில ஒரு சில பகுதிகளை தொடுகின்ற பொழுது அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிட்டு தான் தொடணும். இந்த இன்டகிரல் சம்ஸ்ல நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன். இன்டகிரல் சம்ஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா இன்டகிரேஷன் கரெக்டா அப்ளை பண்றாங்க, ஆனா லிமிட்டை அப்ளை பண்ணும்போது தப்பா அப்ளை பண்ணிடுறாங்க. அப்ப அங்க மதிப்பெண்கள் போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்க போடுகின்ற பொழுது சில பேர் இன்னும் சில மாணவர்களை நான் பார்த்திருக்கிறேன், அணிகளை டன்மார்க்கில் அணிகளை அட்டன் பண்ணிட்டு அந்த 2 × 32 = 64 போறதுக்கு பதிலா 54 போட்டுட்டு கடைசி வரைக்கும் ஆன்சர் வராம அதுலயே சுழன்று ஒரு 15 நிமிஷம் அதுலயே வேஸ்ட் பண்ணிடுறாங்க. வேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னா மற்றதை வந்து இந்த கிரிக்கெட்ல வந்து அந்த ஃபாலோ பண்றதுக்காக எல்லாரும் பவுண்டரி அடிக்கிறதுக்காக தூக்கி அடிச்சு கடைசியில கேட்ச் போறபடி இந்த மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த டைம் அலாட் பண்ண டைமை வந்து விட்டுட்டு ஒரே சமல கான்சென்ட்ரேட் பண்ணி விட்டுட்டு தவறா போட்டு விட்டுட்டு அதை வந்து ஃபாலோ பண்றதுக்காக சில நேரங்களிலே தவறு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனாலதான் இந்த கணிதத்திலே 200க்கு 200 மதிப்பெண் பெறுகின்ற மாணவர்கள் ஒவ்வொரு நிலையிலேயும் சரியாக இருக்கிறதா நாம் போட்டது சரியாக இருக்கிறதா என்று ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டுக்கொண்டே செல்ல வேண்டும். அப்போதுதான் மதிப்பெண்கள் கடினமாக இல்லாமல் சரியாக இருக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா நம்முடைய மாணவர்கள் தவறு எங்கெல்லாம் ஏற்படுகிறது என்பதை இந்த கொஸ்டின் பேப்பர் வச்சுக்கிட்டு அதற்கு பதில் எழுதி அவங்களே திருப்பி அந்த ஆன்சரை வந்து செக் பண்ணும்போது தான் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கடினமாக பகுதியாக தான் இருக்கும். இன்னும் நம்ம சொல்லணும், இப்போ ஒவ்வொரு முறை தேர்வு எழுதுகின்ற பொழுதும் நாம அந்த 41வது கொஸ்டின்ல இருந்து 41வது கொஸ்டின்ல இருந்து 55வது கொஸ்டின் வரைக்கும் மொத்தம் 16 கொஸ்டின்கள் இருக்கும். அதுல 16ல
கடைசி அந்த 55வது கொஸ்டின் வந்து 2 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுதான் கம்பல்சரி கொஸ்டின்ஸ். நம்ம மாணவர்கள் என்ன பண்றாங்க, அந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ் நிறைய பேர் இந்த 180 அண்ட் அபோவ் வாங்குறவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த கம்பல்சரி கொஸ்டினை விட்டுட்டு வந்துடுறாங்க. இந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ் தயவு செய்து அட்டன் பண்ணணும். மாணவர்கள் வந்து அட்டன் பண்ணணும். கொஞ்சம் யோசிச்சா போதும். கொஞ்சம் யோசிச்சா எல்லா கணக்குகளும் கொஞ்சம் யோசிச்சா போதும். நம்மளால தரவு பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியா தான் இருக்கும். ஆக எழுதுகின்ற பொழுது, எல்லா தேர்வுகளையும் எழுதுகின்ற போது நாம இந்த கணித தேர்வுக்கு மட்டும் சிலவற்றை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த கணித தேர்வுல ஞாபகத்தில் வச்சிருக்கிறதுக்கு சிலதெல்லாம் நாம எழுதணும். முதல்ல நன்றாக தெரிந்த கேள்வியை எழுதணும். அடுத்தது கேள்வியை புரிந்து கொண்டு எழுதணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதணும். சில பேர் என்ன பண்றாங்க, அடித்தல் திருத்தல், அதாவது மேக்சிமம் மேத்ஸ்ல வந்து ஓவர் ரைட்டிங் இல்லாத எழுதுனா நல்லது. ஒன்னா எழுதிக்கிட்டே இருக்கும்போது நிறைய கோடு போட்டு தப்பு தப்பா அழிச்சு ஒன்னு மேல ஒன்னு எழுதி அது ஒரு கணக்கே என்ன எழுதுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாத, திருத்துபவர்களுக்கும் தெரியாத அளவில் இருக்குது. அதனால நீங்கள் அடிப்பதாக இருந்தால் ஒரு பென்சிலால ஒரு கோடு போட்டு அடுத்தது தொடருங்கள். மேக்சிமம் இல்லாம பாத்துக்கிடுங்க. அடுத்தது தொடரணும். அப்படி இருந்தாதான் சரியா இருக்கும். அடுத்தது என்னன்னா, ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்னு இருக்குது. கடைசியில 10வது சாப்டர்ல நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். எங்கெல்லாம் படம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் படத்தை கம்பல்சரியா போடணும். நம்ம மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த 200க்கு 200 எடுக்கின்ற மாணவர்கள் படத்துல தவறு செய்கிறார்கள். அந்த படம் எங்கெல்லாம் தேவைப்படுதோ, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டாங்கன்னா இயல்நிலை பரவல் அப்படின்னா அந்த இயல்நிலை பரவலுக்குரிய படத்தை நிச்சயமாக போட வேண்டும். அப்படி போடலன்னா அதுக்குரிய மதிப்பெண்கள் போய்விடும். அதனால படம் எங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் படங்களை போடணும். அடுத்தது என்னன்னா, மேக்சிமம் கேள்வி எண்ணை சரியாக எழுத வேண்டும். கேள்வி எண்ணை நிறைய பேர் எழுதுறதே கிடையாது. நிறைய பேர் மாத்தி எழுதி வச்சிருக்காங்க. கணக்குல போயிட்டு மாத்தி 46வது கேள்விக்கு 56ன்னு எழுதிட்டு தப்பா எழுதிட்டு வந்தீங்கன்னா அதுவும் சரியாக இருக்கிறது. அடுத்தது என்னன்னா, கம்பல்சரி கொஸ்டின். இந்த இதுல என்னன்னா கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸும் இருக்குது, கம்பல்சரி கொஸ்டின்ஸும் இருக்குது. இந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எந்த சாப்டர்ல இருந்து ஒன்னாலும் கேட்கலாம். லாஸ்ட் இயருக்கு ஒரு 2013ல வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, யூலர்ஸ்ல இருந்து கேட்டிருக்கிறாங்க. சாப்டர் 6ல இருந்து ஒரு கேட்டிருக்கிறாங்க. வெரிஃபை யூலர்ஸ் ஃபார்முலா அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படி இல்லைன்னா dou²u/dou(x, dou(y) = dou²u/dou(y)dou(x) அப்படின்ற ஒரு கொஸ்டினை கேட்டிருக்கிறாங்க. அப்ப எல்லாமே கிரியேட்டட் சம்ஸ் எல்லாமே நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப ஈஸியா நமக்கு தெரிந்த ஃபார்முலாவை அப்படியே டைரக்டா அப்ளை பண்றபடி தான் இருக்குது. அப்ப இந்த நிலையில நாம இன்னும் கொஞ்சம் சரியா நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா சில தவறுகளை கலைந்து விட்டால் அதிக மதிப்பெண் பெறுவது ஈஸியா தான் இருக்கும். இன்னும் கேட்டா நமக்கு இதுல அதாவது 2.8ன்ற ஒரு அதாவது வெக்டர் சாப்டர்ல 2.8 அந்த எக்ஸசைஸ்ல வரக்கூடிய சம்ஸ்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்றாங்க, அந்த டிட்டர்மினன்ட் மதிப்பிடும் போது என்ன பண்றாங்கன்னா தவறாக போட்டு விடுகிறார்கள். அப்ப தவறாக போட்டு அதுல வந்து ஈக்குவல்-0 நிறைய பேர் போடுறதே கிடையாது. கார்ட்டீசியன் சமன்பாடுன்னு ஒண்ணு இருக்குது. அந்த கார்ட்டீசியன் சமன்பாடுக்கு ஈக்குவல்-0 போடுவது கிடையாது. அப்ப கார்ட்டீசியன் சமன்பாடு போடணும்னா ஈக்குவல்-0 போட்டாதான் அதுக்கு உரிய மதிப்பெண்கள் கிடைக்கும். எனவே அதிக மதிப்பெண் பெறணும் அப்படின்னா எல்லாவற்றையும் நாம் தரவு பண்ணணும். அப்போ சுமாரா எனக்கு வந்து மதிப்பெண் போதும் என்பவர்கள் அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சுக்கிட்டு, ப்ளூ பிரிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் சூஸ் பண்ணுங்க. ரொம்ப கடினமான பகுதிகளை எடுப்பதை விட ரொம்ப எளிதான பகுதிகளை எடுத்துக்கொண்டு அதிக மதிப்பெண்களை பெற முடியும். இது எதுல சாத்தியம் அப்படின்னா கணிதத்துல மட்டும்தான் சாத்தியம். வேற எந்த பாடத்திலையும் இது சாத்தியம் கிடையாது. கணிதத்துல தான் ஒரு சூத்திரம் தெரிந்தால் அதை அப்ளை பண்ண தெரிந்தா ஈஸியா மார்க் வாங்க முடியும். அடுத்தது என்ன அப்படின்னா வகையிடல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 12ஆம் வகுப்பு முடித்து விட்டு விஇக்கு போகும்போது நமக்கு முக்கியமா தெரிந்திருக்க வேண்டியது வகையிடல், அடுத்தது தொகையிடல். வகை நுண்கணிதம் 1, வகை நுண்கணிதம் 2, தொகை நுண்கணிதம். முக்கியமாக இந்த 200க்கு 200 மதிப்பெண் பெறுபவர்கள் இந்த 3 சாப்டர்லயும் அவசியமாக இந்த 3 சாப்டர்லயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்றதுன்றது நல்லது. கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இதுதான் உன்னுடைய ஃபியூச்சருக்கு அருமையான வாய்ப்புகள். அதுவும் கொஞ்சம்
கொஞ்சம் கான்செப்ட் தான் இருக்குது அதுல. அந்த கான்செப்டை மட்டும் சரியாக புரிந்து கொண்டால் அதுல எளிதாக மதிப்பெண் பெறலாம். ஆக மதிப்பெண்கள் பெறுவது என்பது இந்த ப்ளூ பிரிண்டை வச்சுக்கிட்டு நீங்க படிக்கின்ற பொழுது உனக்கு மதிப்பெண்கள் ஈஸியா எந்தெந்த சாப்டர்ல குறைவான கேள்விகள் இருக்கிறதோ அந்த கேள்விகளுக்கு தகுந்தபடி அதுல எத்தனை 2 மதிப்பெண் வருமா, 2 10 மார்க் வருமா, 3 10 மார்க் வருமா என்பதை நீங்கள் கொஞ்சம் அனாலிசிஸ், இதுக்காக கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா நான் கூட கொடுக்கிறேன். அங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சமா குறைவான கேள்விகள் இருக்கக்கூடிய அந்த 10 மதிப்பெண்களை எடுத்துக்கொண்டு ஒரு 2 20 மார்க் வாங்கலாம் அல்லது 10 மார்க் வாங்கலாம். ஆக இப்படி படிக்கின்ற பொழுதுதான் நமக்கு கணக்கிலே எளிதாக மதிப்பெண்களை வாங்க முடியும். ஆக 1 மதிப்பெண்கள் வினாக்களிலே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, எளிதாக 30 மார்க் வாங்கி விடலாம். ஆக கணக்கிலே 200க்கு 200 என்பது எளிதான காரியம்தான். ஆக அதிகமாக மதிப்பெண் வாங்குவதும் எளிதான காரியம்தான். அதற்கு அடுத்ததாக பாஸ் செய்யறதுன்றது ரொம்ப ரொம்ப எளிதான காரியம். இன்னும் கேட்டீங்கன்னா 1 மதிப்பெண் வினாக்கள் கிரியேட்டர்ல இருந்து எதெல்லாம் வரும் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிய வேண்டும். அதாவது 1வது சாப்டர்ல அதாவது ஒரு மொத்தம் 40 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா 4வது கொஸ்டின், 9வது கொஸ்டின், 10வது கொஸ்டின், 14வது கொஸ்டின், 18வது கொஸ்டின், 22வது கொஸ்டின், 28, 32, 36, 40 இப்படி இந்த 10 1 மதிப்பெண் வினாக்கள் எதுல இருந்திருக்குதுன்னா இந்த கொஸ்டின்ல தான் இருக்கும். இதை விட்டுட்டு மாறி இருக்காது. அதனால நம்ம தரவு பண்ண வேண்டியது இதுதான். அடுத்தது நமக்கு 10 மதிப்பெண் வினாக்கள்ல ஒரு பாயிண்ட மட்டும் நான் இன்சிஸ்ட் பண்றேன். எடுத்துக்காட்டுல இருந்து 6 கொஸ்டின், 9 கொஸ்டின் எக்ஸசைஸ்ல இருக்கிறது, ஒரு கொஸ்டின் அவுட் சைட்ல இருந்து வர்றது. அதே போல 6 மதிப்பெண் வினாக்கள் என்று வருகின்ற பொழுது 7 கேள்விகள் எடுத்துக்காட்டில் இருந்து வருது, 8 கேள்விகள் எக்ஸசைஸ்ல இருந்து வருது, ஒரு மதிப்பெண் ஒரு கேள்வி என்றது வெளியில இருந்து அவுட் சைட்ல இருந்து வருது. ஆக இப்படி உங்களுக்கு எல்லாவற்றையும் ஒரு பொக்கிஷமாக இருக்கக்கூடியது நமக்கு கணக்குல தான் ஒரு பெரிய பொக்கிஷம். கம்புக் இருக்குது, சொல்யூஷன் புக் இருக்குது, அது இல்லாம கீ மார்க்கிங் சிஸ்டம் எல்லாமே இருக்குது. இதை நான் சரியாக பயன்படுத்தி கொண்டால் இந்த கம்புக்கையும் சொல்யூஷன் புக்கையும் கணக்குல சரியாக பயன்படுத்தி கொண்டு திட்டமிட்டு படித்தால், கணக்குல திட்டமிடணும். மிக எளிமையான கணக்குகள் நிறைய இருக்கிறது. எல்லாவற்றையும் சரி செய்து நாம் திட்டமிட்டு நம்மால் முடியும் என்ற உணர்வோடு படித்தால் இந்த வெற்றி நிச்சயம் என்ற நிகழ்விலே கணக்கும் மிக எளிதாக அமையும் என்று உங்களை அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறேன்.